என் தம்பி என் இமேஜ் பாதிக்காம இருக்கிறதுக்கு நான் அப்படி போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இப்ப கூட அமுதா மணியரசு நான் சொல்றத ஒத்துக்கிட்டா குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இது உனக்கும் நல்லது இல்ல, அவங்களுக்கும் நல்லது இல்ல. எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். திரும்பி பார்க்காம போயிடு. கோபி, தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பொண்ணோட பையனோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க சிவரஞ்சனி. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? இப்பதான் ஏசி சிவரஞ்சனுடைய சஸ்பெண்ட் ஆர்டர்ல கையெழுத்து போட்டு வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க டிபார்ட்மெண்டோட என்கொயரியை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சார், அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பீங்க சரி. அப்புறம் அமுதா மணியரசுக்கு என்ன தீர்வு? மூர்த்தி மர்டர் கேஸ மறு விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கேன். அமுதா மணியரசோட ஜாமீனுக்கு எங்க தரப்புல எந்த மறுப்பு இருக்காது. அவங்க மேல செஞ்ச கொலையா மறைச்ச குற்றம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மேல சட்டம் என்ன சொல்லுதோ அதான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஏசி சிவரஞ்சனுடைய அதிகார துஷ்பிரயத்தை தனி ஆளா தைரியமா துணிச்சலா நேர்மையா அம்பலப்படுத்தியது இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட மணியரசோட அக்கா செல்லம்மா தான். இவங்க தான் அமுதா மணியரச ஏசி சிவரஞ்சன் கிட்ட சரண்டர் பண்ண வச்சாங்க. அது மட்டும் இல்லாம கொலைக்கான ஆதாரத்தையும் ரகுநாத் அவங்கள மிரட்டி பணம் பறிச்ச ஆதாரத்தையும் சிவரஞ்சன் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்த வீடியோ ஆதாரம் கூட கொலை செய்யப்பட்ட மூர்த்தி மனைவி மூலமா செல்லம்மா தான் எடுக்க சொன்னாங்க. செல்லம்மாவோட நேர்மையில பாதி அளவாவது ஏசி சிவரஞ்சன் கிட்ட இருந்திருந்தா இந்த பழிபாவத்துக்கு அமுதா மணியரசு ஆளாயிருக்க மாட்டாங்க. எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா செல்லம்மாவுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். கொலை செய்யப்பட்டது தன்னோட புருஷனா இருந்தாலும் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல செல்லம்மாவுக்கு உறுதுணையா இருந்த சாந்திக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த நல்ல செய்தியை உங்க பத்திரிகையில உடனே போடுங்க. தேங்க்யூ சார். மேடம், ஏசி சிவரஞ்சனி சஸ்பெண்ட் ஆக நீங்க தான் காரணமா? அவங்களை எதுக்குற துணிச்சல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு மேடம்? ஏசி சிவரஞ்சனி சஸ்பெண்ட் ஆனதுக்கு அவங்களே தான் காரணம். அவங்க நடவடிக்கை தான் காரணம், நான் இல்ல. உங்க தம்பி தான் கொலை பண்ணாருன்னு தெரிஞ்சிருந்தோம் ஆதாரத்தை போலீஸ்ல சரண்டர் பண்ணிருக்கீங்க. நீங்களே அந்த ஆதாரத்தை அழிச்சிருந்தா உங்க தம்பிக்கு இவ்வளவு கஷ்டம் இல்லைல்ல? நேர்மையா இருக்கணும்னு தான் அந்த ஆதாரத்தை நான் ஒப்படைச்சேன். சட்டம் அவங்கள காப்பாத்தன நம்பிதான் அவங்கள சரண்டர் பண்ண வச்சேன். என் நேர்மைய நம்பிக்கையும் வீண் போல. மேடம், வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் என்ன சொல்றது, அன்னைக்கு நீங்க எல்லாம் தான் அமுதா மணியரசு பத்தி தப்பா செய்தி போட்டீங்க. அதனால எங்களுக்கு எவ்வளவு இழப்பு தெரியுங்களா? பத்திரிக்கை மீடியாவை மக்கள் ரொம்ப நம்புறாங்க, நம்பணும். அதனால உங்களுக்கு நிறைய பொறுப்பும் கடமையும் இருக்கு. ஒரு செய்தி வாங்குற இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. செய்தியை கேட்கும் போது அது உண்மையா பொய்யா, போலீஸ் சும்மா ஜோடிக்குதா இல்ல பரபரப்புக்காக கிளப்பி விட்ட வதந்தியான்னு உங்களால தான் முழுமையா உணர முடியும். தயவு செஞ்சு செய்தியோட உண்மையான முகத்தை மட்டும் மக்களுக்கு காட்டுங்க. வெறும் பரபரப்புக்காகவோ சுவாரஸ்யத்துக்காகவோ இல்ல உங்க பத்திரிகையை விக்கணுங்கிறதுக்காகவோ அநியாயமா நிரபராதிகளை தண்டிச்சிடாதீங்க. இன்னொரு மணியரசு அமுதா உங்களால பாதிக்கப்படக்கூடாது. அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா எல்லா சமயத்திலும் நாங்க அதிகாரிகளை நம்ப முடியாது, உங்களை தான் நம்புறோம். உங்க மனசாட்சியை தயவு செஞ்சு அடக வச்சிடாதீங்க பிளீஸ். தேங்க்யூ மேடம். வாங்க போலாம். வணக்கம். சென்னை கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கப்பட்டன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற RR கொரியர் நிறுவன மேலாளர் கொலை வழக்கில் முக்கிய திருப்பமாக அந்த வழக்கை விசாரித்து வந்த உதவி ஆணையர் சிவரஞ்சனி திடீரென சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட மூர்த்தியின் சகோதரியான சிவரஞ்சனி
நீதிமன்ற விசாரணையின் போது உண்மைக்கு புறம்பான பல தகவல்களை அளித்துள்ளதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் இக்கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணியரசு மற்றும் அமுதா ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகள் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனியால் ஜோடிக்கப்பட்டவை என்பதும் நிரூபணமாகியுள்ளது. செல்லம்மாவின் முயற்சியினால் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனியின் நாடகங்கள் அம்பலமாகிவிட்டன என்றும் அதற்காக ஒட்டுமொத்த காவல்துறை சார்பில் செல்லம்மாவை பாராட்டுவதாகவும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் செல்வபாண்டியன் தெரிவித்துள்ளார். செல்லம்மாவோட நேர்மையில பாதி அளவாவது ஏசி சிவரஞ்சன் கிட்ட இருந்திருந்தா இந்த பழிபாவத்துக்கு அமுதா மணியரசு ஆளாயிருக்க மாட்டாங்க. இது குறித்த கேள்விகளுக்கு நிருபர்களிடம் செல்லம்மா அளித்த பதில், மேடம், ஏசி சிவரஞ்சனி சஸ்பெண்ட் ஆக நீங்க தான் காரணமா? அவங்களை எதுக்குற துணிச்சல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு மேடம்? ஏசி சிவரஞ்சனி சஸ்பெண்ட் ஆனதுக்கு அவங்களே தான் காரணம். அவங்க நடவடிக்கை தான் காரணம், நான் இல்ல. உங்க தம்பி தான் கொலை பண்ணாருன்னு தெரிஞ்சிருந்தோம் ஆதாரத்தை போலீஸ்ல சரண்டர் பண்ணிருக்கீங்க. நீங்களே அந்த ஆதாரத்தை அழிச்சிருந்தா உங்க தம்பிக்கு இவ்வளவு கஷ்டம் இல்ல. நேர்மையா இருக்கணும்னு தான் அந்த ஆதாரத்தை நான் ஒப்படைச்சேன். சட்டம் அவங்கள காப்பாத்தன நம்பிதான் அவங்கள சரண்டர் பண்ண வச்சேன். என் நேர்மைய நம்பிக்கையும் வீண் போல. மேடம், வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் என்ன சொல்றது? சுய உதவிக்குழு பெண்களுக்கு வங்கி கடன் வாங்கி தருவதாக கலவானே கவனிச்சியா? எங்க அக்கா பேட்டிய பாத்தியா? எங்க அக்கா கிழிச்சிட்டாங்க. அவங்க நினைச்சதை சாதிச்சுட்டாங்க. சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டாங்க பாத்தியா? ஏய், என்னடி முறைகிற? எங்க அக்கா வெற்றியை கொண்டாட வேணாமா? போய் பால் பாயசம் செஞ்சு கொண்டாடி போடி. போக்கலை வேணக்கா, போய் பாயசம் வை. நம்ம அமுதா சீக்கிரமே வெளில வர போறா, அதை கொண்டாட வேணாமா? அப்படி போடுங்க மச்சான். நீங்க மட்டும் தான் என்ன மாதிரி இந்த வீட்டுல கரெக்டா பேசுறீங்க. என்ன வடமல மச்சான்? சுந்தர் மச்சான் சொல்றது சரிதானே? நம்ம அமுதாவை சொக்க தங்கன்னு நிரூபிச்சாச்சு. அப்புறம் என்ன? பாயசத்தை செய்ய சொல்லல. மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கலாம். பாயசத்தை செய்து. மாமா தான் பாவம், சுகரு. பாயசம் சாப்பிடக்கூடாது இல்ல? ஆமா, ஓசில பாயசம் ஓயாம குடிப்பியே, நீயே கொட்டிக்கோ. என்னடி மச மசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற? போ பாயசம் செய் போ. மச்சான், மறுபடியும் 7 மணி நியூஸ்ல அக்கா வருவாங்க. நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஃபுல்லா அந்த நிகழ்ச்சியை திருப்பியும் பாக்குறோம். சீக்கிரம் கொண்டா. ஆகா, பிரமாதம், பிரமாதமா இருக்கு. எடுத்துக்க மச்சான். எடுத்துக்கோங்க அண்ணா, எடுத்துக்கங்க. இத பாருமா, நீண்ட நாள் கஷ்டத்துக்கு அப்புறம் அமுதா ஜெயில இருந்து வெளியே வர போறாங்கிற சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இதை எடுத்துக்கிறேன். வேற யாருக்காகவும் இல்ல, சொல்லிட்டேன். எடுத்துங்க பரவாயில்ல. மாமா கூட ஏண்டா எனக்கு சக்கரை வியாதி தெரிஞ்சு குடிக்க சொல்றியா? ஒரு நாள் சாப்பிடுங்க சித்தப்பா, ஒன்னும் ஆகாது. ஒரு சுகர் மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுங்க, எல்லாம் சரியாயிடும். உனக்காக எடுத்துக்கிறேன். அண்ணா, நாளைக்கே அமுதாவை போய் பாத்துடலாம். விஷயம் தெரிஞ்சா அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுக்கு முன்னாடியே வாசுவை பார்த்து இந்த விஷயத்தை நேர்ல சொல்லணும். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா அவர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரியா சொன்னீங்க மச்சான். இந்த வீட்ல எனக்கு அப்புறம் நெத்தியடியா நீங்க தான் பேசுறீங்க. அண்ணி நினைச்சதை சாதிச்சுட்டாங்க. எப்படியோ நம்ம வயிற்றுல எல்லாம் பாலை வாத்துட்டாங்க. இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு அண்ணிங்கிற பாசம்? பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறதுக்கு ஆளாயிட்டியா நீ? வாயா வஸ்தாது. உங்க வீட்டு பொண்ணு மேல கை நீட்டினா மட்டும் கூட பிறந்தவங்க சித்தப்பன ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்குறீங்களா? எங்க அக்காவை பத்தி எத்தனை தடவை உன் புள்ள கை நீட்டிருப்பாரு. அப்பெல்லாம் நியாயம் கேட்க வந்த செல்லம்மாக்காவோட அண்ணன் தம்பிங்க எல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? அண்ணியா அண்ணி? அடியே, அன்னைக்கு பெத்த மகளை பார்க்க வந்த அக்காவை நீ நாக்குல நரம்பு இல்லாம பேசி காயப்படுத்தினியே. அப்ப எங்கடி போச்சு அண்ணிங்கிற உறவு? கூட பிறந்த அக்கா மாதிரி பாசத்தை பொழியாதீங்கன்னு என்ன பார்த்து சொன்னியே. அப்பா எங்கடி போச்சு இந்த அண்ணிங்கிற உறவு? அம்மாவுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற உதா அண்ணி, அத மறந்துட்டு அவங்களை என்னெல்லாம் பேசிருப்ப. அப்படி என்னடி உனக்கு அநியாயம் பண்ணாங்க? மனசாட்சி இருந்தா நீங்களா நினைச்சு பாருங்க. செல்லம்மாக்காவை எப்படி எல்லாம் நீங்க வேதனைப்படுத்துறீங்க. பச்சை குழந்தைய கூட புடிங்கி வச்சுக்கிட்டு அவங்கள விரட்டி அனுப்புனீங்க.
ஏமாச்சா தெருமுனையில பெத்த புள்ளைய மறைச்சு வச்சிருக்க நாடகம் ஆனீங்களே, அது எந்த ஒரு நியாயம்? உங்க வீட்டு பொண்ணு கொலை பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நம்புவீங்க. ஆனா அதே பொண்ணு அயோக்கியங்கிட்ட இருந்து காப்பாத்தி உத்தமீன்னு நிரூபிக்க பாடுபடுற அக்காவை விலைக்கு வச்சு நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க, அப்படிதானே? பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க என்னதான் சொன்னாலும் அவளை என்னால மன்னிக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. அவளே செஞ்ச தப்புக்காக அவளே தேடிக்கிட்ட பிராயச்சித்தம் தான் இதெல்லாம். இதுக்கு அடிப்படையே என் தங்கச்சி நல்லவங்கிறது தான். இதுக்கு போய் ரொம்ப அழட்டிக்கிறீங்க. இப்ப என்ன, உங்க அக்காவை கூப்பிட்டு சிவப்பு கம்பளம் விரிச்சு பூவெல்லாம் தெளிச்சு வரவேற்கணுங்கிறீங்களா? வேண்டாம் மச்சான், நான் பண்றது வாதம், நீங்க பண்றது விதண்டாவாதம். வாதத்துக்கு பதில் சொல்லலாம், விதண்டாவாதத்துக்குலாம் பதில் சொல்ல முடியாது. வடமல அமுதாவை சாக்கா வச்சுக்கிட்டு செல்லம்மாவை இந்த வீட்டுக்குள்ள நுழைக்கிறதுக்கு கருப்பு பிளான் பண்றான். தப்பி தவறி நீ இடம் கொடுத்த வினைய விலைக்கு வாங்கின கதையாயிடும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி திருட்டுத்தனமா எங்க அக்காவை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவங்களும் அப்படி வரக்கூடிய ஆள் இல்ல. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொன்னா அப்புறம் உங்க இஷ்டம். நாம எல்லாரும் இப்படி சண்டை போட்டா அண்ணி பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அண்ணி மனசு நோகிற மாதிரி நான் நடந்துக்கிட்டு தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. ஆமாண்ணா, கலைவினக்கா சொல்றதான் கரெக்ட். வாசுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த விசாகம்மா ரொம்ப உறுதியா இருக்காங்க. எப்படியாவது அவங்களை போய் பார்த்து நாம அதை தடுத்தாகணும். வாங்கண்ணா போலாம். அண்ணா நீங்க எங்க கூட வந்தா ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஏய், அதுக்கு வேற ஆளை பாடுறா. என் தங்கச்சி ஜெயில இருந்து வெளியே வந்தா அவளை வாழ வெட்டியா இந்த வீட்டுல வச்சுக்கிட்டாலும் வச்சுப்பனே தவிர அவங்க வீட்டுக்கு போய் என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுன்னு கெஞ்ச மாட்டேன். ஏன் இப்படி பேசுற? ஏய், என்னடா தெரியும் உனக்கு அவங்கள பத்தி? அவங்க என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு என் தங்கச்சி வேண்டான்னு அவளுக்கு சீதனமா கொடுத்த வீட்டு பத்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டாங்கடா. ஜெயிலுக்கு போயிட்டு அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கினாங்க. அப்படி என் தங்கச்சி அட வச்சவங்க கிட்ட போயிட்டு நான் என் தங்கச்சி வாழ வைங்கன்னு கெஞ்சணுமா? நம்ம குடும்பத்தை எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்காங்க. போடா போடா. நல்லா கேட்டாடா. ஏப்பா உரைக்குதா? எங்க உரைக்கு போகுது பேசிருப்பான். அண்ணன் நடந்ததே நினைச்சிட்டு இருக்காரு, இன்னும் கோவமா இருக்காரு. அவரை விட நீ அமுதா பத்தி யோசி. அவ வாழணும், அவ புருஷனோட சேர்ந்து வாழணும். அதுக்கு நீ ஏதாவது பண்ண. போலாக்கா. என்னங்க சரோஜாக்கா, நில்லுங்க. என்னம்மா கவிதா, என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேப்பரும் கையுமா வந்து நிக்கிற? என் புருஷனும் அமுதாவும் எந்த தப்பும் பண்ணல. இத நான் சொல்லல, போலீஸ் கமிஷனரே சொல்லிட்டாரு. பேப்பர்ல போட்டிருக்காங்க, படிச்சு பாருங்க. நல்லா பிரிச்சு படிங்க. என்ன அப்படியே வாய் அடிச்சு போயிட்டீங்க? இதே வாய் தானே இன்னைக்கு என் புருஷனை பத்தி தப்பா பேசிச்சு. இனிமே தராதரம் பார்த்து பேசுங்க. போங்க. தேவிகா. என்ன கவிதா? என்னங்க இன்னைக்கு ஒரு நாளாவது ஓசில பேப்பர் படிச்சுக்கோங்க. என் புருஷனை பத்தி தான் போட்டிருக்கு. நல்லா கண்ணு திறந்து படிங்க. வீட்ல எல்லார்கிட்டயும் படிச்சு காமிங்க. செல்விக்கா இருங்க. என்ன செல்விக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்னங்க நீங்களும் படிங்க. சார் நீங்களும் படிங்க. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனிய வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. அந்த சிவரஞ்சனி தான் என் புருஷன் மேல வீண் பழிய சுமத்தினவ. நீங்களும் அவ பேச்சு தானே நம்புனீங்க. இப்பயாவது உண்மை என்னங்கறத புரிஞ்சுக்கோங்க. அம்புஜங்கா. என்ன கவிதா? என்னங்க படிங்க. உங்க ஆத்துக்காரர் எங்க வாக்கிங் போயிருக்காரா? ஆமா. வந்தாருனா அவருக்கும் நல்லா படிச்சு சொல்லுங்க. நல்லா படிங்க, சத்தம் போட்டு படிங்க. 4 தெருவுக்கும் கேட்கணும். அமுதா மானத்தை காப்பாத்த போய்தான் என் புருஷன் கொலை பண்ணிருக்காரு. என் புருஷன் ஏகபத்தினி விரதன் ராமர் வனவாசம் போயிருக்காரு.
சீக்கிரமே வந்துருவாரு. அம்மா கவிதா, நான் டிவி பார்த்தேன். செல்லம்மா பேட்டி கொடுத்திருந்தா. உன் புருஷனை அவதாண்டி காப்பாத்திருக்கா. அமுதாவும் நீயும் செல்லம்மாவை கோயில் கட்டி கும்பிடணும். நான் சொன்னதை மறந்துடாத, மனசுல வச்சுக்கோ. இப்ப எல்லாரும் எதுக்கு தலை குடிஞ்சு நிக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். நீங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுனீங்கல்ல? நீங்க பேசின வார்த்தையால எத்தனை நாள் எங்களுக்கு தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம போயிருக்கு தெரியுமா? பாவம் பாவம் அந்த பேபி எவ்வளவு ஆசாசியா அந்த வீட வாங்கியிருப்பாங்க. கொஞ்ச நாள் கூட இங்க வாழ கொடுப்பன இல்லாம உங்க மூஞ்சிலேயே முடிக்க கூடாதுன்னு தான் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? தப்பு பண்ணான்றீங்களே, அப்படி அந்த அமுதா என்ன தப்பு பண்ணிட்டா? அவ மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வேற வழியே இல்லாம அந்த சம்பவம் நடந்து போச்சு. இனிமே யாரும் அவளை தப்பா பேச மாட்டீங்கல்ல? அப்படி இனிமே யாராவது அவளை இதுக்கு மேல தப்பா பேசுனீங்க, உங்க எல்லார் நாக்கும் அழுகி போயிடும். வாங்க வாங்க வாங்க. விசாகம், விசாகம். என்னன்னு